ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஸ்டைலில் நம்ம வேறு மாதிரி செய்வோம். நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து தம் போட்டு நம்ம செய்வோம். அரிசியெல்லாம் தம் போட்டு செய்வோம். ஸோ இது அப்படி கிடையாது. டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வதக்கிற வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க, ஒரே மாதிரி பிரியாணியை நம்ம சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், இதுதான் இதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். ஸோ ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுடர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கறி மசால் பட்டை, இலை, பூ எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். புதினா இலைகள் ஒரு 10 இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர், எல்லோ கலர் ஃபுட் கலர் பாக்ஸில் இருக்குது. இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். மேக்ஸிமம் பாக்கெட்டில் இது மாதிரி கிடைக்காது. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் இதுக்கு ஒரு 200 மில்லி தேவைப்படும். ஒரு 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க, இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்குவோம். சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 100 மில்லி ஆயில் இப்போ நான் விட போகிறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அது எல்லாத்தையுமே இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அந்த பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நம்ம வதக்கி வெங்காயத்தை, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி செய்வோம். அந்த மாதிரிலாம் அந்த வேலையெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை நம்ம பக்கோடாவுக்கு பொரிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், எல்லா வெங்காயத்தையுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதனால் நான் ஒரு 100 மில்லி ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆயிலே நம்ம பிரியாணிக்கு அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதில் போட்டு எடுத்துடணும். இதில் நம்ம தக்காளி யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம தயிர், லெமன் இதெல்லாம் சேர்க்குறோம். எந்தளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு மசாலா கிரேவி நிறைய வரும். ஸோ பாருங்கள், இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே ஆயில் ஹீட் ஆகட்டும். நீங்கள் இதை வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லாம் வைக்க தேவையில்லை. பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். வெங்காயம் வதங்கி அதை பொரிஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது மட்டும்தான் இதில் வேலையே, மற்ற வேறு எந்த வேலையும் இதில் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை நின்று பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் மெதுவாக கொஞ்சம் லேட் ஆகும் வதங்கி. நான் நல்லா மொறுன்னு பக்கோடாலாம் பொரிப்போம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி அதை ப்ரௌனிஷாக மாறணும். இந்த மாதிரி வரணும், மொறுன்னு இருக்குது பாருங்கள். வெங்காயம் பக்கோடாவுக்கு பொரிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையுமே பொரித்து எடுத்துடணும். அது மற்றபடி இதில் பச்சையாக வெங்காயம் வதக்கிறதுக்கெலாம் தேவையே கிடையாது. ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெங்காயத்தையுமே இதே மாதிரியே பொரித்து எடுத்துருங்க. இந்த வெங்காயம் தான் இந்த வெங்காயம் பொரிக்கிறது மட்டும்தான் அதில் அதிகமான வேலையே. இது வெங்காயம் தான் டேஸ்ட்டும் கூட. ஸோ பாருங்கள், நம்ம எல்லா வெங்காயத்தையும் அதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி வரணும். இந்த பக்கோடாவுக்கெல்லாம் பொரிக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு, ரொம்பவும் இது கருகிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இது ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நீங்கள் பக்கத்துலேயே நின்று நல்லா பொரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை எடுத்துக்குவோம். இப்போ இதில் தான் நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நம்ம சைடு 65 பொரிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக பிரியாணிக்கு நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை
இப்போ நம்ம சாதமாக வடித்து எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து நம்ம சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு புதினா இந்த மசாலா பவுடருக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டிங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சில்லி பவுடர் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா தூள், மல்லித்தூள் கொஞ்சம், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடி, இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தனித்தனியாக வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம், அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சிக்கன் மசாலா பொடி, பிரியாணி மசாலா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கிரேவி மாதிரி பண்ணி தான் நம்ம சாதத்தை இது பண்ண போகிறோம். ஸோ வந்து அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ பாருங்கள், புதினா இலை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த கறி மசாலா, நம்ம சேர்க்குற மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் சேர்கிற மாதிரி நல்லா 1 கப் நான் தயிர் எடுத்து வச்சேன். அந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்னஸாக நல்லா கிடைக்கும். சும்மா லைட்டாக கொஞ்சமாக இதில் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தில் சும்மா ஒரு பங்கு லைட்டாக ஒரு 50 கிராமுக்கு தக்கன மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. மிச்ச வெங்காயம்லாம் நமக்கு தனியாக வேணும். ஸோ வந்து இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கூட எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடித்து இதை ஊற வைங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம எடுத்த மசாலா சேர்த்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், இதில் வேலையே வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஊறிடுச்சு. நம்ம வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிட்டோம். சாதத்தையும் நம்ம எடுத்து வச்ச அரிசியையும் தனியாக வடித்து சாதமாக இருக்கும். அதுவும் ஒரு 75% தான் அது வேகணும். 3/4 பதத்துக்கு அது வெந்துடணும். அந்த சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, பாசுமதி ரைஸு. ஸோ வந்து இதையும் நம்ம வந்து ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தம் போடுறது தான் வேலை. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு சிக்கன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம், நம்ம பிரியாணி செய்யணுனாலே நார்மலாக நல்லா வெயிட்டான சட்டி தான் வச்சு செய்வோம், அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ வந்து நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வெங்காயம் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெய் மிச்சம் இருந்தால் அதையே ஊற்றிடுங்க. கண்டிப்பாக இருக்கும், அந்த எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். நமக்கு ஆயில் கொஞ்சம் கூட வேணும், பிரியாணினாலே அப்படி தான் செய்வோம். இல்லைனா அப்படின்னா அடி பிடிச்சிரும், அதனால தான். ஸோ வந்து நான் இப்போ ஒரே ஒரு இலை, கொஞ்சம் ஜாதி பத்திரி போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த பட்டை இலை எல்லாமே சேர்த்து அரைச்சி பொடி போட்டோம். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. இலையும் ஜாதி பத்திரியும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இது இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதை பாருங்கள், நல்லா தெரியுது நமக்கு. நான் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு இடையில எடுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இது இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாங்காட்டி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு இப்போ நம்ம தேவையான அளவு, அதாவது ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி, ஒரு 300 ml தண்ணி வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வச்சுட்டு இதில் தான் நம்ம சாதத்தை அள்ளி போட போகிறோம். ஸோ வந்து அந்த கீழே நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தால் அடி பிடிச்சிரும். அதுக்காக மட்டும்தான் இந்த தண்ணி. இந்த சிக்கன் வந்து ஒரு 3/4 பதம் தான் வேகணும் இதில் நமக்கு. ஸோ நம்ம வதக்குறதுலேயே ஒரு 50% வெந்துடும். இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இதை இன்னும் ஒரு 25% வேகிற மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் தானே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்து மொத்தத்தில் இது ஒரு 3/4 பங்கு வெந்திருக்கு. நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம தம் போடும்போது ஈவனாக ரெண்டுமே ஒன்றா வெந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து இதை ஒரு 15 நிமிஷமாக நல்லா இதை சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அந்த கறி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கிரேவி மாதிரி வந்துடும், நல்லா திக்னஸாக வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்ம பார்ப்போம். நான் ஒரு 10 நிமிஷமாக மூடி வச்சேன். பாருங்கள், நல்லா திக்னஸாக வந்திருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நம்ம கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம்,
இந்த வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கிறது இது எல்லாமே லேயராக ஒவ்வொரு லேயராக தூவி தூவி விட்டு நம்ம இதை தம் போட போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நம்ம பண்ணுற பிரியாணி வந்து இப்படி இருக்காது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அப்புறமா அரிசியை போட்டு அந்த மாதிரி தம் வைப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு கிரேவி சாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரிக்கு நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கே. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் திக்னஸாக கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் திக்னஸாக இருக்கும். கீழே கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சாதம் அடி பிடிக்காது. ஸோ வந்து கிரேவி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை பாருங்கள், சாதம் வந்து முழுசாலாம் வேகலை, சும்மா ஒரு 75% அரை அரிசியாக இருக்கிற அளவுக்கு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து அந்த சாதத்தில் லேயராக இப்போ ஒரு லேயர் வந்து சாதம் போடுறோம், திரும்ப ஒரு லேயர் வந்து நம்ம பொரிச்சு வச்ச ஆனியனை போடுவோம். அதே மாதிரி லேயராக இப்போ பாருங்கள், பொரிச்சு வச்ச ஆனியனை அதில் தூவி விடுங்க. திரும்ப மறுபடியும் சாதத்தை எடுத்து போடுங்க. இதே மாதிரி சாதத்தை கைப்படாமல் கொஞ்சம் கரண்டியில் தூவி விடுங்க. வெங்காயத்தை நம்ம கையில் எடுத்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதத்தில் கை வச்சோம்னா கெட்டு போயிடும் அப்புறம் சாப்பாடு. அதனால் கரண்டியில் எடுத்து போடுங்க. அதே மாதிரி வெங்காயத்தை வந்து எடுத்து தூவி விடுங்க. ஒவ்வொரு லேயருக்கும் லைட்டாக நெய் வந்து ஒரு ½ ஸ்பூன் லைட்டாக, ஏன்னா நம்ம ஒரு 4 லேயர் போட போனால் 4 லேயர்லேயும் நம்ம நெய் ஊற்றுவோம். ஸோ நெய் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க, வேறு இதில் எந்த வேலையும் கிடையாது. பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சாப்பாடு, நம்ம பொரிச்சு வச்ச ஆனியன் எல்லாத்தையுமே இதே ஸ்டைல்லையே மாறி மாறி அப்படியே லேயராக போட்டு விடுங்க. நம்ம கீழே வச்சுருக்க அந்த கிரேவி தான் வந்து இது தம்முக்கு நம்ம ஊற்றின தண்ணி மாதிரி இது. ஸோ வந்து கீழே கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாதம் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா ரைஸையுமே எடுத்து அதில் சேர்த்தாச்சு, எல்லா ஆனியனுமே அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் மேலே இந்த ஹைதராபாத் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர், ஒயிட் கலர் காம்பினேஷன், க்ரீன் இதெல்லாம் கலந்த மாதிரிக்கு மிக்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சோண்டு பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். ரெட் கலர் ஃபுட் கலரையும் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அது ரெண்டையும் அப்படியே ஊற்றி விட்ருங்க. கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு புதினா இலைகள். ஓகே, நம்ம சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாமே லேயராக சேர்த்துட்டோம். ஸோ வந்து அவ்வளோதான். இதை அப்படியே மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இடையிலலாம் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் கூட வந்து மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம தம் போடுறோம். மேக்ஸிமம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பிரியாணி பண்ணுறவங்களுக்கு தெரியும், தம் போட்டால் சிம்மில் தான் வைக்கணும். நல்லாவே சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக பாருங்கள், எல்லோ கலர், ரெட் கலர், அந்த ஆனியன் ப்ரௌன் கலர், அந்த புதினா லீஃப் வந்து பச்சை கலரில் போட்டு கலராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி நம்ம பிரியாணி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஓரமாக, ஏன்னா நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தம் போடுவோம். ஸோ நம்ம வந்து சாப்பாடு அப்படியே எடுத்துருவோம். பட் இது வந்து அப்படி எடுக்க முடியாது. நமக்கு கீழே வந்து கிரேவி இருக்குது. ஸோ நம்ம அடியிலேருந்து தான் சாப்பாடை எடுத்து சர்வ் பண்ணணும். அதாவது அடியிலேருந்து கொஞ்சம் மசாலாவோடு எடுத்து மேலே உள்ள சாதத்தையும் எடுத்து பாருங்கள், இப்படி தான் சர்வ் பண்ணணும். கீழே அடியிலேருந்து அந்த மசாலாவோடு மேலே இருக்க கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்து சர்வ் பண்ணணும். நீங்கள் நம்ம ஒரே ஸ்டைல்லே பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நம்ம சைடில் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டோம். பாருங்கள், ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சூப்பர் லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹைதராபாத் சிக்கன் லேயர் பிரியாணி, ஹைதராபாத் சிக்கன் பிரியாணின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக மஞ்சள் கலர், ஒயிட் கலர் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பர் பிரியாணி பார்த்துருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.